ஹலோ ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டிஎஃப்சி ட்ரேடர். அதாவது February 17 இன்றைக்கி வந்து ஒரு என்ட்ரி மிஸ் ஆச்சு. ஸோ அந்த என்ட்ரி தான் இது. ஸோ உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது, நான் கீழே ஒரு சார்ட் வியூவில் காமிக்கிறேன். ஒரு நல்ல செட்டப் கைஸ் அது. லைக் இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போய் மார்க்கெட் திரும்ப வந்து இப்படி போயிருக்கு. நான் வந்து இங்கே எடுத்திருந்தது பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பும் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. ஒரு நிமிஷம், நான் ஸ்வீப்பை வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன் அண்டு பிஓஎஸ்ன்னு போட்டுக்கிறேன். நான் இங்கே வந்து டபுள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஒரு ஓபி, 15 மினிட்ஸ் ஓபி. அந்த 15 மினிட்ஸில் இந்த இடத்துல தொடும் போது 1 மினிட்ல தான் நான் என்ட்ரி பார்த்துருந்தது. ஸோ இது வந்து டார்கெட்டு, இந்த பிளாக் லைன் வந்து டார்கெட்டு. மார்க்கெட் என்ன பண்ணிருச்சுன்னா இன்றைக்கி இப்படி போச்சு, இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் இப்படி போய் இப்படி போயிடுச்சு. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த லோ இப்படி இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணியிருந்ததுன்னா இங்கே ஒரு மைனர் சாக் நடக்கும் இல்லையா, அதில் வந்து நான் என்ட்ரி போகலான்னு இருந்தேன். பட் ஆனால் ஃபுல் மேலுக்கு போயிட்டான். 160 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிருந்தது. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த ஏரியாவில் பார்க்க போகிறோம். இப்போது 15 மினிட்ஸுக்கு மாற்றினீங்கன்னா சேம் அதுவே தான் உள்ளே இருப்பான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்வீப்பு, ஒரு பிரேக்கு, இது ஓபி, 15 மினிட் ஓபி, டார்கெட்டு இதுவே. நான் வந்து அப்படியே 1 மினிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே மார்க்கெட் அங்கே தான் கீழே விழுந்து அந்த பிளாக்கில் தான் தொட்டு நின்றுட்டு இருந்தது. பட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஏரியாவில் இந்த லோவை தூக்கிட்டு ஒரு ஸ்பீடு புல்லிஷ் கேண்டில் வந்து இந்த பிளாக் லைனுக்கு மேலே இப்படி க்ளோஸ் வச்சுருந்தானா. பட் நாங்கள் என்ட்ரி போகலான்னு இருந்தேன், பட் அது வரல. மார்க்கெட் அப்படியே என்ன பண்ணிடுச்சு, ஸ்லோவாக ஆரம்பிச்சிது. பட் இன்னொரு என்ட்ரியுமே இருந்தது. பட் வந்து நம்ம வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு ஒன்று வச்சுருக்கோம், அதை நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறவன், அதை வந்து நான் மதிக்கிறவன். ஸோ அதனால் இந்த ட்ரேடை வந்து நான் எடுக்கலை. ஸோ ஆர்ஆரும் கம்மியாக தான் இருக்கும், அதனால் இந்த ட்ரேடை நான் எடுக்கலை. ஸோ நான் இங்கே சேஞ்ச் ஆஃப் கேட்டர் வச்சுருந்ததுன்னா நான் என்ட்ரி போகலான்னு தான் இருந்தேன். பட் என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் இதோட பாயிண்ட் நீங்கள் பாருங்களேன், கிட்ட பாருங்கள், 160 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி. அதுக்கப்புறமா வெயிட் பண்ணியிருந்தேன், பட்டு அவ்வளோவா கன்ஃபர்மேஷன், அதனால் நான் இன்றைக்கி எடுக்கவே இல்லை. இந்த என்ட்ரி தான் ஒன்று மிஸ் ஆகிருந்தது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. சேனலெல்லாம் புதுசாக தான் பார்ப்பீங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் டெய்லி ஒரு அப்டேட் கொடுக்குறேன், கண்டென்ட் கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய்.